வேதத்தின் பொக்கிஷம் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். காலையிலேயே கண் விழித்து வேதத்தை தியானித்து அவருடைய பாதத்திலே பூஜித்து அந்த நாளை துவக்கும்போது எத்தனை பெரிய ஆசீர்வாதம் அல்லவா? என்னோடு கூட ஒருவேளை வேதம் வைத்திருப்பீர்கள் என்றால், மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திற்கு புரட்டி கொள்வீர்கள் என்றால் 1வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் மிக ஒரு அற்புதமான சரித்திர நிகழ்வு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை வைர எழுத்துக்கள் என்று சொல்வோம் அல்லவா, அப்படி பதிவு செய்யப்பட்டு இருப்பது போல இருக்கிறது. அசுத்த ஆவியுள்ள ஒரு மனிதன், அநேக ஆவிகள் அவனை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே லேகியோன் என்பது அவனுடைய பெயர். அவன் இரவு பகலாக பிரேத கல்லறைகளிலே குடியிருக்கிறான், நிர்வாணமாயிருக்கிறான். அவனை யாராலும் கட்ட முடியாது, கட்டினாலும் சங்கிலிகளை முறித்து போடுகிறான். இரவு பகலாக அலறிக் கொண்டிருக்கிறான். கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொள்ளுகிறான். யாரும் அந்த வழியே செல்வதற்கு கூட அஞ்சுவார்கள். இதை இயேசு கிறிஸ்து செய்தித்தாளில் வாசித்தாரா, அல்லாவிட்டால் இதை போல ஒரு யூடியூப் மெசேஜ் மூலமாக கேள்விப்பட்டாரா? பரமதேவன் அல்லவா, எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற ஆண்டவர் இந்த தனி மனிதன் ஒருவனுக்காக ஒரு கரையிலிருந்து மறு கரைக்கு, கதரேனருடைய நாட்டில் என்று சொல்லப்பட்டு இருக்கிற அந்த அக்கரைக்கு வந்து சேருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனேயே, தேவகுமாரனே இயேசு கிறிஸ்துவே, உமக்கும் எனக்கும் என்ன? என்னை விட்டு போய்விடும், என்னை துன்பப்படுத்தவா வருகிறீர் என்று கேட்கிறான். உலகத்து மனிதர்கள், பாவத்திற்கு அடிமையாக இருப்பவர்கள் கூட அநேக நேரங்களில் ஜீசஸ் இஸ் எ ஜாய் கில்லர், சந்தோஷத்தை அழிப்பவர் என்று நினைக்கிறார்கள். அல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்து சுமந்து வருகிற ஆசீர்வாதத்தை தங்களுக்கு அவசியமில்லாதது என்று நினைக்கிறார்கள். இவன் கூட அப்படித்தான் சொல்லுகிறான். அப்படி அல்லவே அல்ல. உலகுக்கு வந்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை சுமந்து வருகிறார், ரட்சிப்பை சுமந்து வருகிறார். ஆசீர்வாதம் என்று நாம் எவைகளையெல்லாம் நினைக்கிறோமோ அவருடைய சித்தத்திற்கு உட்பட்ட எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு வருகிறார். இப்பொழுது இந்த மனிதனிடத்தில் இருக்கிற அசுத்த ஆவி விரட்டப்படுகிறது. அங்கிருந்த பன்றிகளுக்குள்ளாக அந்த ஆவி அனுப்பப்படுகிறது. இப்பொழுது அந்த பன்றிகளெல்லாம் கடலுக்குள்ளே போய் மாண்டு போகிறது. ஒரு தனி மனிதனுடைய ஆத்துமாவினுடைய விலைக்கிரயம் உலகத்தில் இருக்கிற என்ன செல்வமாக இருந்தாலும் சரி, மிருக ஜீவன்களோ, அசையும் சொத்துக்களோ, அசையா சொத்துக்களோ, அவைகள் எல்லாவற்றையும் விட மேம்பட்டது என்பதை இங்கு வாசிக்கிறோம். உலகம் முழுவதையும் மனிதன் ஆதாயப்படுத்தினாலும் அவன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான், அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஊராருக்கு செய்தி செல்லுகிறது, எல்லோரும் வருகிறார்கள். இவன் வஸ்திரம் அணிந்தவனாய் தேவனுடைய பாதத்தில், இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து பயணம் செய்ய துவங்கும் போது, நானும் உம்மோடே வருவேன், உம்மோடு கூட இருப்பேன் என்று கெஞ்சி கேட்கிறான். ஆனால் ஆண்டவரோ 19வது வசனத்தில் சொல்லுகிறார், இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தப்படியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டிலே பிரசித்தம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெக்கப்போலி என்பதற்கு அர்த்தம் என்ன? 10 சிட்டிஸ், 10 நகரங்களிலே, 10 பட்டணங்களிலே அவன் சென்று சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவை, தான் பெற்ற நன்மையை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறான். அவசர செய்தியாக விளம்பரப்படுத்துகிறான். அநேகர் அதிசயப்படத்தக்க அளவுக்கு ஆசீர்வாதத்திற்கு மக்களை நடத்துகிறான். ஜீவனுள்ள கிறிஸ்தவர்களாய்
இந்த உலகத்திலே ஜீவிப்போம். ஜீவாதிபதி இயேசுவை என்றென்றும் அறிமுகப்படுத்துவோம். ஆமென். அனைவருக்கும் கிறிஸ்து